காலையிலேயே மதியத்துக்கு சமைக்க ஸ்டார்ட் பண்ணேன். சரி கொஞ்சம் டயர்டாக இருக்கே தூங்கலான்னு பார்த்தா நல்லா தூங்கிட்டேன் போல. எந்திரிக்க 1 மணி ஆயிடுச்சா. எந்திரிச்சு இனிமேல் எப்போ குழம்பு வச்சு சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக வத்தல் பொரிச்சு சுடுகஞ்சியாகவே இறக்கிட்டேன். சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தால் திடீர்னு ஈவினிங் நல்லா மழையா. செல்வா எனக்கு சுட சுட டீ போட்டு கொடுன்னு கேட்டுகிட்டே இருந்தால் 4 மணிக்கு கேட்டால் நான் 6 மணிக்கு தான் போட்டு கொடுத்தேன். நாங்கள் நல்லா தான் இருப்போம். பட் திடீர்னு சாப்பிடும்போது ஒரு ஹாப்பியாக இருக்கும்போது மட்டும் சண்டை வந்துடும். சமாதானப்படுத்துறதுக்கு செல்வா வெளியில் கூட்டிகிட்டு போனால் இன்னைக்கு தந்தூரி சிக்கன் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சிக்கன் தான் வாங்கிட்டு வந்தா. திடீர்னு என்ன நினச்சான்னு தெரியல. செல்வா உனக்கு நான் பிரியாணி செஞ்சு தரேன் அப்படின்னு அப்படியே பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டான். நான் சும்மா காய் நறுக்கி கொடுக்குறது அப்படின்னு எடுபடி வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே பாப்பா தம் போட்டுட்டானா. நம்மளும் லைட்டாக ஃப்ரெஷ் ஆகிட்டு ஆளுக்கு ஒரு முட்டை மட்டும் அவிச்சாச்சு. அப்படியே மணமணக்கும் பிரியாணி ரெடி. பாப்பா அப்படியே மேலாப்பில் நெய்யை ஊற்றி கிண்டி எடுக்கும்போது அதுலேருந்து வரும் பாருங்க ஒரு ஸ்மெல். அப்பா செம்மையாக இருந்தது. செல்வா சமையலை பற்றி சொல்லவே தேவையில்ல. பாப்பா நார்மலாகவே செம்மையாக சமைப்பா. அது பிரியாணின்னு இருக்கும்போது கொஞ்சம் ஸ்பெஷலாகவே இருக்கும். அப்புறம் என்ன பயங்கரமாக சாப்பிட்டுட்டு செம்மையாக தூங்க வேண்டியது.